ஹாய் வெல்கம் டு ஜெட்டிஸ் ஃபை டெக்ஸ்டைல்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோட வந்திருக்கோம்னா, இந்த மாதிரி ஹேங்கர் ஃபோல்ட் ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண சாரீஸை வந்து எப்படி ட்ரே பண்ணலான்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் மாதிரி தான். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரியை வந்து நான் அன்பேக் பண்ணிட்டேன். ஸோ இதில் உள்ள பின்ஸுகள் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. மேலே செக்யூர் பண்ண பின்ஸுகள் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் வந்து சென்டர் ப்ளீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். முதல்ல வந்து உள்ள டக்கின் பண்ணுற முன்னுக்கு சென்டர் ப்ளீட்டை வந்து சென்டரில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து உங்களுக்கு அகலாமல் வந்து வரும். ஸோ மேக் ஷூர் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே டக் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து சென்டர் ப்ளீட்டை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில், ஸோ இங்கே சொருகிற ஃபேப்ரிக் வந்து இன்சைட் வந்து டக்கின் பண்ண போகிறது எனக்கு இந்த கையில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரப் ரவுண்ட் பண்ணிவிட்டு டக்கின் பண்ணணும் நீட்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே நீட்டாக டக்கின் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளீட்டுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வர செஸ்ட் ப்ளீட் வந்து இந்த கையில் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னொரு ரவுண்ட் வந்து அதை சைடால் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஷோல்டரில் போடணும். வந்து பின் பண்ணிட்டேன், டெம்பரரி பின் இது. ஸோ இப்போ இனி வந்து ஹிப் ப்ளீட்ஸ்க்கு வந்து குத்த போகிறோம். ஸோ இதை நீட்டாக நீங்கள் எடுத்து இங்கே வந்து ஒரு பின் பண்ணணும் டைட்டாக. மேக் ஷூர் வந்து இந்த ப்ளீட் வந்து டைட்டாக இருக்க மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஹிப் ப்ளீட்டுக்கு வந்து பின் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹிப் ப்ளீட்ஸை வந்து எல்லாம் பின் பண்ணியாச்சு செக்யூராக. இப்போ வந்து நம்ம வந்து டக்கின் பண்ண போகிறோம் சென்டர் ப்ளீட்டை. ஸோ மேக் ஷூர் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபேப்ரிக்ஸில் வந்து நீட்டாக வந்து அலைன் பண்ணிவிட்டு டக்கின் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டக்கின் பண்ணுற இடத்துல இதில் ஒரு பெரிய பின் போட்டுருங்க. இதில் ஒரு பெரிய பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து உள்ள நீட்டாக இதை டக்கின் பண்ணிடுங்க. மேக் ஷூர் பண்ணுங்கள் இது பல்கியாக இல்லாமல் நீட்டாக நீங்கள் வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணுற மாதிரி. ஸோ நான் இங்கே டெம்பரரியாக குத்தின பின்னை வந்து நீங்கள் கலட்டிட்டு ஸோ இந்த இடத்த டைட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி இதை பின் பண்ணிடுங்க. இந்த பின்னை வந்து உள்ளால பின் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதோட பல்லுலாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் தி கமெண்ட். தேங்க்யூ.